சோக்கு 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 பொம்பல சோக்கு கேக்குதாடா பொம்பல சோக்கு. பேட் வேர்ட்ஸ்ல கமெண்ட் போடுறவங்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணுன்ட்டு லவ்வர்ஸ் டேக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வரும்போது ஒரே கட்டப்பையில ரோஸு லவ் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கு நீலாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, 2வது வாட்டிலாம் பண்ண முடியாது, இல்லைன்னா இன்னொரு வாட்டி பேமெண்ட் கொடு அந்த மாதிரி பேசி ஸ்டுடியோ விட்டு வெளியே போயிடு. தற்கூரின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை வச்சு பண்ணு. அப்படின்னா என்ன மாமன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ வந்து சாங்க பண்ணு. தற்கூரி தற்கூரி தற்கூரி. அவங்க பயோல ஆக்டர், சிங்கர் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தீங்க. ஆக்டர், சிங்கர், லிரிக்ஸ் ரைட்டர், விஜேன்னு போட்டிருப்பேன். ஆமா, இப்போ இதை தாண்டி உங்க சிங்கிங் தாண்டி வேற என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கு ப்ரோ, அதை இங்க காட்ட முடியுமா எங்களுக்கு? பண்ணலாம். இதுதான் ஆக்டிங், சிங்கிங், லிரிக்ஸ் ரைட்டிங், இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. அதுல ஏதாவது கேட்டீங்கன்னா எழுதின லிரிக்ஸ்க்கு ஏதாவது சொல்லலாம் அந்த மாதிரி. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம அடுத்ததா நம்ம ஆக்டிங் சைடு போய் பார்த்துடலாமா? போயிடலாம். இப்போ ஆக்டிங்ல நவரசத்தையும் நீங்க கரைச்சு குடிப்பீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதுல இருந்து ஒரு 4 ரசத்தை கரைச்சு குடிங்க பார்ப்போம். இப்போ ஒரு 4 ரசங்கள் நான் வந்து சொல்றேன், அதை அப்படியே நீங்க பண்ணிடுறீங்களா? கோபம், சிரிப்பு, அழுகை, இப்ப அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கு, வெக்கம். அந்த பக்கம் பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டாரு, அவர் ஷாக் ஆகணும். இப்போ சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? சூப்பர் ப்ரோ, சூப்பரா பண்ணீங்க ப்ரோ. இப்போ நம்ம பயோல பார்த்த மாதிரி அதுல நிறைய இருந்துச்சு, ஆனா அதுல ஒண்ணு மட்டும் மிஸ் ஆச்சு. டான்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. அது வந்து உங்களுக்கு வராதா, இல்ல வந்து இப்ப எதனால அந்த மட்டும் இல்லாம இருக்கு, ஆட் பண்ணாம? இல்ல வராதுன்னு இல்ல, விட்டு போச்சு, ஓரளவுக்கு ஆடும். ஓகே ப்ரோ. இன்னைக்கு ப்ரோ வந்து ஆட வச்சு பாத்துறோம் நம்ம. நீங்க கூட ஆடினீங்கன்னா கண்டிப்பா ஆடுவேன். இல்லைன்னா நீங்க வரும்போது ஃபீமேல் விஜேன்னு சொன்னீங்க, பட் நீங்க தான் வந்தீங்க. ஓகே, ஃபீமேல் விஜய் வந்தாங்கனாலும் ஆடிடலாம். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு கண்டிப்பா பண்ணிடுவோம். இப்போ ரீசெண்டா இன்ஸ்டால ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி தமிழ்நாட்டே வளம் வந்துகிட்டு இருக்காரு. அவர் எடுக்காத சேனலே கிடையாது. திவாகர் சாரா? ஆமா, அவரு தான். அவர் வந்து தன்னைத்தானே வந்து எப்படின்னா சொல்றது, சிவாஜி கணேசனோட மறு உருவமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. அவரை பார்த்து ஏதாவது ஒரு இன்ஸ்பயர் ஆன ஒரு ஆக்டிங் வந்து உங்களால பண்ண முடியுமா? அதான் அவர் அதிகமா பண்ணுவாரு. வேற அது தர்பூசணி. ஆமா, இதுதான் அவரு அதிகமா பண்ணிருப்பாரு. எனக்கு அவரை பிடிக்கும். அவர் ஒரு டாக்டர், ஒரு ஆக்டர்னும் போது அவரோட வளர்ச்சியை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி தான். இன்ஸ்டால வந்து நீங்க நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க. இதுல வைரலான எதுனா 1-2 வீடியோ இருக்கா? ஆமா, பொம்பளை சோக்குன்னு ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பாட்டு போட்டோம். அது செம்மையா போயிருந்தது. அந்த பாட்டு பாடிடலாம். சோக்கு 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 பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. பேக்கு 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 நீ ஒரு பேக்கு. கேக்குதாடா பொம்பளை சோக்கு. பொம்பளை 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 சோக்கு பொம்பளை சோக்கு. இந்த பாட்டு தான் பயங்கரமா. வேற எதனா இருக்கா ப்ரோ இதே மாதிரி? இதுக்கப்புறம் என்னன்னா, பேட் வேர்ட்ஸ்ல கமெண்ட் போடுறவங்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணுன்ட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. தண்ணி போட்டாச்சு, செம்மையா போச்சு. அது வந்து எங்க மாமா ஒரு நாள் ஆபீஸ்க்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கும்போது, டேய் தற்கூரின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை வச்சு பண்ணு. அப்படின்னா என்ன மாமன்னு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ வந்து சாங்க பண்ணு, அனுப்பி என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நீ பாடுறனாரு. அப்பதான் அந்த பாட்டு ஒரு அவசர அவசரமா ரெடி பண்ணுது. தற்குறி 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 தற்குறியா நீ இருக்காத தம்பி, தற்குறியா நீ இருக்காத. தற்குறி 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 தற்குறியா நீ இருக்காத தம்பி, தற்குறியா நீ இருக்காத. இந்த பாட்டு வந்து பேட் வேர்ட்ஸ்ல கமெண்ட் போடுறவங்களுக்காக போட்டது. இது வந்து என்னன்னா, என்னோட லியோ சாங் வைரல் ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த தற்கூரி சாங் வைரல் ஆச்சு. இது ரெண்டுத்தையுமே அர்ஜுன் மனோகர்னு ஒருத்தர் வந்து எடுத்து அதை மிக்சிங் எல்லாம் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு சாங் எப்படி இருக்கும், ஒரு படம் பாட்டு அந்த மாதிரி போட்டிருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவரு நிறைய பேரை இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, எஸ்கே அண்ணன், இந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ.
அவரை பார்த்தா ஒரு ஹாப்பியா இருக்கும். பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா ஒரு பெரிய பெரிய நன்றி அவருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ இது வரைக்கும் நீங்க செலிபிரிட்டி வந்து எங்களுக்காக விஜய் பாடல் மட்டும் தான் பாடி இருந்தீங்க. வேற ஏதாவது செலிபிரிட்டிஸ்க்கு வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல ஆல்ரெடி பாடினது எதனா இருக்கா? பாடியிருக்கேன். எஸ்கே அண்ணனுக்கு பாடியிருக்கேன் அயலானுக்கு. ஓகே ப்ரோ. எஸ்கே ஓட அயலான், எஸ்கே ஓட அயலான், எஸ்கே போல வருமா, எஸ்கே போல வருமா, சூப்பரான ஆக்டர் நடிச்சாரு டாக்டர், சூப்பரான ஆக்டர் நடிச்சாரு டாக்டர். அந்த சூப்பர் ப்ரோ. பாட்டு பாடியிருக்கேன். ஓகே. இப்போ நீங்க வந்து நிறைய பாடல் பாடி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது அதெல்லாம் நீங்க உண்மையா சொல்லிதான் எனக்கே இல்ல தெரியும். வந்து இல்ல ப்ரொபோசல்லாம் நிறைய வருதுன்னு கேள்விப்பட்டோமே ப்ரோ. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சொன்னாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல கண்டிப்பா கேர்ள்ஸ்ல வந்து ஃபேன்ஸ் இருக்கும்ல ப்ரோ. ஆமா, அதான் நான் லவ்வர்ஸ் டேக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வரும்போது ஒரே கட்டப்பையில ரோஸு லவ் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது சும்மா ஒரு வீடியோக்காக போட்டேன் ப்ரோ. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்ப அதெல்லாம் வந்து நிறைய ஃபேன்ஸ். ப்ரோ உங்களோட ஃபேன் ப்ரோ, ப்ரோ உங்களோட பெரிய ஃபேன் ப்ரோ, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. அந்த ப்ரோ தான் அதிகமா வருமே தவிர வேற எதுவும் நான் கேட்டதில்ல. பட் இல்ல, இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்ல. ஓகே. இது போக நீங்க வந்து ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து ஆடிஷன் போயிருக்கீங்களா ப்ரோ? போயிருக்கேன். சூப்பர் சிங்கருக்கு போயிருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னாடி. இப்ப ரீசெண்டா ஜீ தமிழ்லயும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆமா. இப்போ நீங்க வந்து இன்ஸ்டால ஃபேமஸா இருக்கீங்க. இது போக வந்து நீங்க வெளியிலயும் வருவீங்க. வெளியில வரனா தியேட்டர், பார்க் இந்த மாதிரி சில பப்ளிக் பிளேஸ்க்கு வந்து நீங்க வரதான் போறீங்க. சோ அங்க மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க? இல்ல நீங்க வந்து இன்ஸ்டால உங்களை பேட் கமெண்ட்ஸ்ல திட்டுற மாதிரி அந்த அப்படிதான் இருக்கா? இல்ல இங்க வெளியில எப்படி ப்ரோ பாக்குறாங்க உங்களை? இல்ல, நேர்ல பார்த்த வரைக்கும் ஒரு சிலர் அப்படியே ஒரு வாட்டி பாத்துருவாங்க. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும்ல, திரும்பி திரும்பி மறுபடியும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்து நான் யோசிப்பேன், திருப்பி பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே, நம்மளோட ரீல்ஸ் ஏதாவது பார்த்துருப்பாங்க போல, அதனாலதான் பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய பஸ்ல போகும்போது ஸ்கூல் பசங்க எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ட்ரெயின்ல போகும்போது போட்டோஸ் எடுத்திருக்காங்க. ரோட்ல நடந்து போகும்போது இல்ல ஆபீஸ் வெளியே எங்கேயாவது ஹோட்டல்ஸ்ல எங்கேயாவது போகும்போது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. சில பேர் நல்லா பண்ணுங்க, நல்லா பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் ப்ரோ. இப்போ இவ்வளோ ஜாலியா ஃபன்னா வந்து நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். ஆனாலும் சில அசிங்கம் அத மாதிரி அவமானப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் உங்க லைஃப்ல. சோ அப்படி எதனா இருந்தா அதையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க ப்ரோ. நிறைய நடந்திருக்கு. அவமானம்னா அதுல எக்கச்சக்கமா. எதனா ஒரு இம்பார்ட்டண்டா இது என்னால வந்து மறக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும்பா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். என்னன்னா, ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு வாட்டி ஒரு 2 சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு அது வாங்க போயிருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அந்த ஃபுட்டேஜை தொலைச்சிட்டாங்க. அப்ப மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணோம். அதுல என்ன ஆச்சுன்னா, அவங்க இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்ட இருக்கும். லிரிக்ஸ் பேடு கீழே இருந்ததுன்னா இப்படி குனிஞ்சிரும்ல. அப்போ வாய்ஸ் லெவல் கொஞ்சம் கரெக்ஷன் தப்பாயிடுச்சு. அதுல திருப்பி மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது, நீனா அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுமா, நீலாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, 2வது வாட்டிலாம் பண்ண முடியாது, இல்லைன்னா இன்னொரு வாட்டி பேமெண்ட் கொடு, அந்த மாதிரி பேசி ஸ்டுடியோ விட்டு வெளியே போயிடு, அதனாலதான் இந்த மாதிரி சினிமா பாட்டுலாம் பண்றது இல்ல அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. அது ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது. அந்த சாங் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா, சான்ஸ் தேடி போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சேனல்ஸ்ல இப்போ ஒரு சில பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம போயிருப்போம். இப்ப யாரையோ ஒரு டைரக்டரையோ இல்ல அசிஸ்டன்டையோ பார்த்து சான்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறோம்னா, நீ இன்னொரு வாட்டி சான்ஸ் தேடுற மாதிரினா இங்க வரவே வராது, அப்படியே வெளியே போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்கல்ல அங்க போகும்போது, அந்த ஃபுட்டு வாங்கும்போது என்னன்னா, ஒரு வாட்டர் பாட்டில், சின்ன வாட்டர் பாட்டில் எனக்கு கொடுங்க, வேற தண்ணி குடிச்சா ஒத்துக்காது அப்படின்னா, இந்த தண்ணிலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னுவாங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும் போதுமே ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ நார்மலா ஒரு வடையோ ஒரு என்னது அப்பளமோ அந்த மாதிரி இருக்குன்னா, இது வந்து அந்த கேட்டகரி ஆளுங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இதுதான் அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கும். தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்றாங்க. அப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு இது கிடையாது அப்படின்வாங்க. இல்ல சான்ஸ் தேடி வரனா நீ வராத அப்படின்வாங்க. நீலாம் ஒரு மூஞ்சா நடிக்க வந்துட்ட, என்ன வாய்ஸ் இது, நீலாம் பாட வந்துட்ட, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இருக்கும். ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எழுதின லிரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி
வருத்தமான விஷயமா இருக்கும். ஓகே ப்ரோ, எல்லாத்தையும் கடந்துதான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அருமையாவே நீங்க வந்து பதில் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ. நீங்க மேலும் மேலும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், அதுக்காக எங்களோட தமிழ் டாக்ஸ் சேனல் சார்பா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஓகே, நன்றி. தேங்க்யூ.